தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாகுத்தீன் முகமது ஆயூப் கடந்த 24ஆம் தேதி காலமான நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம், விவரங்கள் என்ன? மறைந்த தமிழக அரசின் தலைமை காஜி சலாகுத்தீன் முகமது ஆயூப் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசின் தலைமை காஜி சலாகுத்தீன் முகமது ஆயூப் சில நாட்களுக்கு கடந்த 24ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 84. வயது மூப்பு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானார். அரபு மொழி மற்றும் இலக்கியத்தில் MA, MPhil, PhD பட்டங்கள் பெற்றுள்ளார். இவர் தலைமை காஜியாக பதவி ஏற்பதற்கு முன்பாக கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் இவர் கடந்த சனிக்கிழமை அன்று உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். இவரது உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இவரது உடல் கடந்த ஞாயிறு அன்று அடக்கம் செய்யப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு இன்று தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி சுதாகர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.